ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நான் உங்களுக்கு என்ன பண்ண போறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, என்னோட பிளாக் கிராஃப்ட்ல இருக்க என்னோட வேர்ல்ட சுத்தி காமிக்க போறேன். அதோட என்னுடைய சீக்ரெட் பேஸ் அப்படி இருக்கக்கூடிய அந்த இடத்தையும் நான் இன்னைக்கு உங்களுக்கு காமிக்க போறேன். பார்க்க தயாரா? வாங்க வீடியோக்குள்ள போலாம். அதுக்கு முன்னாடி ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா என்னோட இதுல இருந்து ஆரம்பிச்சிடுறேன். இதுதான் என்னோட பெரிய லேக். பெரிய லேக் இந்த இடத்துல வந்து உருவாக்கிட்டேன், நானே உருவாக்கினேன். பிளாக் கிராஃப்ட்ல இந்த கோடை போட்டிங்கன்னா என்னோட இதை போய் நீங்க பார்க்கலாம். அது மட்டும் இல்லாம அடுத்து இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஃபேன், எலக்ட்ரிக் ஃபேன் ஒன்று வச்சிருக்கேன். இது வந்து தண்ணி மூலியமா செயல்படுது. அப்புறம் அது பார்த்தீங்கன்னா ஒரு ரிலாக்ஸ் ஏரியா இங்க வந்து ரெடி ஆகிட்டு இருக்குது. குடிசைக்காக ரெடி பண்ணிடுவேன். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா இந்த மலையிலேருந்து இங்க வர்றதுக்கு வந்து கொஞ்சம் கஷ்டமா இருந்துச்சு. அதனால இங்க ஒரு பாலம் செஞ்சிருக்கிறேன். இந்த பாலம் சூப்பராகவே இருந்துச்சு. சூப்பராக செஞ்சிருக்கேன் பார்த்துக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு வீடு செஞ்சிருக்கேன். அது மட்டும் இல்லாம நம்மளோட சிட்டிக்குள்ள போறதுக்கு ரூட்டையும் செஞ்சிருக்கிறேன். இங்க ஒரு வீடு இருக்கு. அது மட்டும் இல்ல இங்க ஒரு வீடு இருக்கு. இது ஃபுல்லா நம்ம செஞ்ச ரோடு. ஆக்சுவலா வந்து சுத்தி பாக்குறவங்க எல்லாம் இங்க சுத்தி பார்த்துட்டு தான் இருப்பாங்க. இந்த இங்க ஒருத்தர் சுத்தி பார்த்துட்டு இருக்கான், அங்க ஒருத்தர் சுத்தி பார்த்துட்டு இருக்கான், இந்த இங்க ஒருத்தர் இருக்கிறான். இவங்களாம் வந்து நம்மளோட இதை வந்து சுத்தி பாக்குறவங்க. சுத்தி பாக்குறவங்க வந்து நம்மளுக்கு லைக் பண்ணி ஃபாலோ கொடுப்பாங்க. நீங்களும் மறக்காம நம்மளோட வீட்டை வந்து பார்த்து சுத்தி பார்த்து நமக்கு ஃபாலோ லைக் கொடுத்துருங்க. ஆக்சுவலி இதுதான் இதெல்லாம் நம்மளோட வீடு தான். அதுக்கப்புறம் வந்து இப்போ என்னோட சீக்ரெட் பேஸ் வந்து ஒரு இடத்துல இருக்கு. அதை நான் காட்டுறேன் கூடிய சீக்கிரத்துல. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இதுதான் என்னோட வீடு. வீட்டுக்குள்ள போய் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். வீட்டுக்குள்ள வந்துட்டு ஒரே ஒரு ஹால் மட்டும்தான். அதுக்கப்புறமா இங்க எந்த இடத்துல ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கு அதையும் காட்டுறேன். இந்த ரூமுக்குள்ள போறதுக்கு வந்து இந்த வழியில வந்து தான் இந்த பக்கம் வரணும். இந்த இடத்துல ஒரு ஸ்விம்மிங் பூல் தண்ணி போயிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இப்போ வாங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு தண்ணி போற மாதிரி செட் பண்ணியிருக்கோம். இது வந்து நம்ம வீட்டுக்கு முன்னாடி இருக்கிற நம்மளோட பிரைவேட் ஸ்விம்மிங் பூல். இப்போ வந்து நம்ம சுத்தி பார்க்க வரவங்க வந்து சுத்தி பார்த்துட்டு இங்கே குளிச்சுக்கலாம். இங்கேயும் ஒரு சீக்ரெட் பேஸ் ரெடி பண்ணி வச்சிருக்கிறேன். இது வந்து பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கு பாருங்க. இதை வந்து குளிக்கிறவங்க குளிச்சுட்டு இங்கே வந்து ரெஸ்ட் எடுத்துக்கலாம். இது அவங்களுக்காக தான் ரெடி பண்ணியிருக்கிறேன். இது நல்லா வந்து அம்மைக்கம் லைக் பண்ணிடுங்க. ஆக்சுவலாக ஃபர்ஸ்ட் நம்ம இங்கேருந்தே சீக்ரெட் பேஸ் ஆரம்பிப்போம். பார்த்தீங்கன்னா தண்ணிக்குள்ளே வந்துட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன். கீழே இறங்கினீங்கன்னா கொஞ்சம் தூரத்துக்கு தண்ணி இருக்கும். இங்க ஏதாவது நிலநடுக்கம் இல்லாட்டி யாரும் பாம்பு வச்சுட்டாங்க அப்படின்ற பட்சத்துல இங்க வந்து நீங்க தாராளமா இங்க இருந்து சேஃப்டியா இருக்கும். பயங்கர சேஃப்டியா இருக்கும். இன்னும் ஒரு சொட்டு தண்ணி கூட இங்க வரல, இதோட நின்றோம். நெக்ஸ்ட் என்னோட பிரைவேட் இன்னொரு இதையும் காட்டுறவாங்க. நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஒரு சீக்ரெட் பேஸ் இருக்கு. இங்க இருந்து சீக்ரெட் பேஸ் தான் மாத்தி அங்க கொண்டு போயிட்டேன். ஸோ வாங்க இந்த சீக்ரெட் பேஸ்க்கு உள்ள போவோம். ஆக்சுவலா அது பார்க்க அழகான ஒரு ஸ்விம்மிங் பூல் மாதிரி இருக்குல்ல. இப்போ பாருங்க உள்ள இறங்குறேன். உள்ள இறங்கின உடனே உள்ள போயிட்டோமா, பார்த்தீங்கன்னா இந்த சீக்ரெட் பேஸ் யாருக்குமே தெரியாது. இந்த வழியா போனா இங்க வந்துருவோம். இப்போ எங்க இருக்கோம்னு இப்போ பாருங்க. எங்க இருந்தாலும் நம்மளோட ஹால் பக்கத்துல இருக்கிறோம். அந்த இடத்துல தான் இப்போ நின்றுருக்கோம். இந்த பக்கம் போயினா நம்மளோட ஹால். அது மட்டும் இல்லாமல் இந்த பக்கம் வந்துடலாம். வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ஹாலு. இது இன்னொரு வழி இருக்கு, அதையும் காட்டுறேன். உள்ள வந்துட்டு ஃபர்ஸ்ட் இந்த வழிக்குள்ள போவோம். இந்த பக்கம் வந்தாலும் நம்ம சீக்ரெட் பேஸ்க்கு வரலாம். இதுதான் என்னோட பிரைவேட் சீக்ரெட் பேஸ். அந்த இடத்துக்கு நான் உருவாக்கிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே ஒரு சீக்ரெட் பேஸ்க்கு இன்னொரு சீக்ரெட் பேஸ் இருக்கேன். உள்ள போறேன் பாருங்க. இது ரொம்பவே சேஃப்டியா இருக்கும். இந்த மாதிரி அது பிளாக்ல ஏதாவது போய் சாண்டு செலக்ட் பண்ணிட்டு இந்த இடத்துல இப்படி வச்சு இப்படி அடிக்கிட்டோம்னா நம்ம ரொம்பவே சேஃப்டியா இருப்போம். டபுள் லேயர் கொடுத்துருக்கோம், அதனால ரொம்பவே சேஃப்டியா இருப்போம். ஸோ நீங்க இதை இப்படி எடுத்து வெளியே போய்க்கலாம். இந்த மாதிரி எடுத்து நீங்க வெளியே போனா சூப்பரா இருக்கும். இந்த வேர்ல்டுக்குள்ள வந்து மறக்காம நம்மளோட இதை செக் பண்ணி பாருங்க. ஏகப்பட்ட கலெக்ஷன் நம்மளோட இதுல இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இன்னைக்கு ஒரு வீடு கட்டலாம்னு இருக்கேன். நல்லா இருக்கும். நம்மளோட வீட்டை வந்து இப்போ நம்மளோட ஏரியா பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்க. நான் அந்த டிஸ்பிளே தர அந்த கோடை போட்டு பாருங்க. வாங்க நம்மளோட அடுத்த சைட்டுக்கு போகணும். என்னோட ரோடு ஒர்க் வந்து இதோட இங்கிருந்து ஆரம்பிச்சேன். இங்கிருந்து ஆரம்பிச்சு நமக்கு அங்க வரைக்கும் போகுது ரோடு. இந்த மலையை சுத்தியுமே நான் ரோடு போடலான்னு இருக்கேன்.
நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இந்த தண்ணி வந்து நம்மளோட சிட்டி கிட்ட கொண்டு வரலாம்னு நினைச்சேன். நம்மளோட தண்ணி வந்து இதோட நின்றுச்சு. அதனால அந்த மிஷின் அப்படியே கை விட்டேன். இப்போ வந்து நம்மளோட பேஸுக்கு போவாங்க. நான் வந்து இந்த இடத்துல தான் ஒரு ஆஃபீஸ் வந்து கட்டிட்டு இருக்கிறேன். ஸோ அந்த வழியில போகணும். இந்த கட்டி முடிச்ச உடனே நான் ஒரு வீடியோ கண்டிப்பா போடுறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளாஸ்லேயே பண்ணியிருக்கிறேன். ஃபுல் அண்ட் ஃபுல்லி கிளாஸ், என்ன ஆனாலும் உடையாது. அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா நம்மளோட ப்ராஜெக்ட்ஸை வந்து பாதி எந்த பக்கமும் வீடுலாம் கட்டிடலாம் அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கேன். பீச் ஹவுஸ் எல்லாம் கட்டலான் இருக்கேன். நம்ம பீச் ஹவுஸ் கட்ட போகிறோம், அதையும் பாருங்க, மறக்காம பாருங்க. ஸோ வந்து நம்ம போய் செலக்ட் பண்ணிக்கலாம். நம்மளோட பீச் ஹவுஸ் வந்து எந்த இடத்துல வரணும் அப்படின்னு வந்து பார்த்துக்கலாம். பீச் ஹவுஸ் வந்து இதில் நம்ம எதை செலக்ட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் இருக்கிறது வந்து 30 காயின்ஸ் கொடுத்து வாங்கிப்பேன். ஆக்சுவலி எவ்வளோ தூரம் தள்ளி இருந்தால் ரொம்பவே இதாக இருக்கும். அதனால கொஞ்சம் பக்கத்தில் கொண்டு வைக்கலாம். இந்த இடத்துல கட்டலான் இருக்கேன். ரொட்டேட் ரொட்டேட் ஓகே. நம்ம போது இந்த பக்கம் பார்த்துருந்தா போது வீடு, அதான் ரோட்டை பார்த்து இருக்கணும். ரோட்டு பக்கத்துலேயே வீடு பிடிச்சிருந்தா வந்து வாங்கிக்கோங்க. 1,00,000 தான். கட்ட ஆரம்பிக்கலாம் வாங்க. டக்கு டக்குன்னு கட்டிடலாம். கட்டுறப்ப சவுண்ட் ஹெவியா இருக்கும், அதனால பேச முடியாது. கட்டிட்டு அப்படியே பேசுவோம். ஈஸியா கட்டி முடிச்சாச்சு. இதுல நம்மளுக்கு வந்து 30 ரூபா தான் லாபம். இதோட வீடு ஃபர்ஸ்ட் உள்ள போய் விளக்கு ஏற்றிடலாம், கவலைப்படாதீங்க. டீ எடுத்துக்கலாம், விளக்கு ஏற்றிடலாம். விளக்கு ஏற்றிட்டு வெளியே போகலாம். ஆக்சுவலா இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம இந்த ரோடு இருக்கு இல்லையா, இந்த ரோட்ல வந்து ஈஸியா இப்படி போயிட்டு இருக்கப்போ டக்கு இப்படி வளையிறப்ப அந்த மேலே ஏறிடும். அந்த மாதிரி ஏறாம இருக்கிறதுக்கு வந்து ஒன்று பண்ணலான் இருக்கேன். ஆக்சுவலா அந்த பையன் வந்து இப்போ மேலே ஏற முடியல, மாட்டிட்டு இருக்க நல்லாவே தெரியுது. இப்போ மேலே ஏற்றி விடுவோம். படியும் செஞ்சு வச்சுப்போம் நம்மளோட இதுக்கு. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இது நம்மளோட பிரைவேட் ஸ்விம்மிங் பூல். வேற ஹை வேற சொல்றாங்கப்பா. சில பேர் நம்மளோட இதை விசிட் பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி என்னோட இன்னொரு ஹோமுக்குள்ள போவாங்க. இங்க ஒரு வீடு கட்டியிருக்கிறேன். இதை வந்தா நீங்க சுத்தி பாருங்க. அது மட்டும் இல்லாம இங்க இந்த நம்மளோட கோட்டையை பாதுகாக்கிறதுக்காக நம்மளோட ஒரு இதை பண்ணியிருக்கோம். என்னோட வீட்டு மேல கூப்பிட்டு போய் உங்களுக்கு காட்டுறேன் வாங்க. இந்த மாதிரி ஓப்பன் பண்ணி இப்படி மேலே ஏறிக்கலாம். ஆக்சுவலா படி இருக்குது, படி வழியாவே போகலாம். வீட்டுக்கு பின்னாடியே படியெல்லாம் வச்சிருக்கிறேன். இதுதான் வழியா ஏறி அப்படியே மேல போகலாம் வாங்க. Hey, Yippee! Hey, Yippee!